ஆரம்ப ஜெபம். விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிரினங்களிலுமே எங்கள் தந்தையே, இதோ உம் பிள்ளைகள் என்ற முறையை உரிமையோடு உம்மிடம் மன்றாடி கேட்கிறோம். உம் ஆட்சியை பலத்திற்கேற்ப உம் ஆவியினால் எங்கள் உள்மனதில் நாங்கள் வலிமை சக்தி பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்தரும். அன்பே எங்கள் வாழ்வுக்கான அமைவு, அருளே அதன் அடிப்படையாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறைமக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உய்த்துணர செய்தரும். அறிவில் கடந்த அன்பினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, என் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுள்ளம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் முழந்தார்கள். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவின் உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர்கள் சொந்த கருத்துக்களை திரு இறுதி ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இரக்கத்தோடு கேட்டல்லம். எங்கள் அன்பான இயேசுவின் திரு இருதயமே, நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனைகளில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடினும் மனமுடைந்திடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் உம் சித்தத்திற்கு அமைய நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருபலியின் கருத்து. ஓ இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இந்த அதி உன்னத திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தில் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா.
கடவுளே, உமது பெயரால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றலினால் என்னை விடுவித்தருளும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிரேசில் அன்புடைய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக மேரி ஜோஸ்பின் மற்றும் சைமன் இவர்களால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஜெயபாலானந்த் மற்றும் குடும்பத்தினரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியானது பிரபு குடும்பத்தினரால் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியானது ராணி கருணிகா இவருடைய பிறந்த நாளில் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். இந்த திருப்பலியானது மேரி ரோசிக்குள்ளால் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியானது ஏசல் டோனி குடும்பத்தினரால் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அதேபோன்று இந்த திருப்பலியானது அமுல்யா ராகேஷ் குடும்பத்தினரால் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அதேபோன்று இந்த திருப்பலியானது மெலிட்டோ அருண் இவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது கிரேசி இவருடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியானது ஸ்டெல்லா மேரி இவருடைய நினைவு நாளில் இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அதேபோன்று திருப்பலியானது அம்ப்ரோஸ் மைக்கேல் மற்றும் டெக்ரோஸ் மைக்கேல் இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் இதயத்தில் அன்புள்ள அந்த அன்பை சுவைத்ததால் ஈர்க்கப்பட்ட என் அன்பை சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே இறைவன் நம்மையும் அவருக்கு உகந்தவர்களாக வாழ அழைக்கின்ற ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ அழைக்கின்ற சிறப்பாக இந்த நாளிலே இவர்களின் வழியாக நாம் இறைவனுக்கு உயர்த்திற்கு செலுத்தி அவருக்கு உகந்தவர்களாக அந்த நல்ல இடையிலே இடம் பிடிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக வாழ வேண்டியவர்களை மன்றாடுவோம். தூய மறைநீர்களை கொண்டாடுபவர்கள் நமது பாவங்கள் தலைமைகளை அவைகளுக்கு அனைவர்களை மன்னிப்பை மன்றாடுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரே உடமும் நான் பாகியில் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கல்யாண புனிதமறையாவே வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளையும் எனக்காக வேண்டிக் இல்லாமல் இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுகளை செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே
செய்தல் அதனால் பாவக்கடனாயும் வினை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி உதவிகளை நாங்கள் கண்டுற செய்தல் வீராக உமோடு தூயாவையார் இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சிகளில் ஆண்டவரே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள். நாம் செயல்களை எதிர்க்கிறார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள், நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையோ நம் எண்ணங்களை கண்டிக்கின்றது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வழக்கை மற்றவர்கள் வழக்கினின்று வேறுபட்டது. அவருடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுக்கி செல்வது போல நம்முடைய வழிகளின்று விலகி செல்கின்றார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவருடைய சொற்கள் உண்மையான என கண்டறிவோம். முடிவில் அவர்களை என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றார் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகலிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவரது கைவினை கண்டு கொள்வர். பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறி துன்புறுத்திய அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீட்டுப்படுத்துவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நேரி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என நம்பவில்லை. மாசர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உயிர் துணரவில்லை. ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமைச்செயலுக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவு விலகில் அற்று போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அணிந்து இலக்கணின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறைப்படாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் எவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடும் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயந்தன் மந்தையை
வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரை மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் நல்வாக்கு. அன்புடையவர்களே, ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்ட சிலர் அவர் எருசலேமிலே சிறைபிடித்து சித்திரவதை செய்யப்பட்டு சிலுவையில் அறையிட்டு இறக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள். அவரைத்தான் தேடுகிறார்கள் என்று சொல்லி அவர் பொருட்டு அவர் சொன்னவை, அவர் கற்பித்தவை மீது அவர்கள் ஆர்வம் கொண்டவர்களால் மேலும் இவரைத்தானே அவர்கள் தேடுகிறார்கள், இவர் வெளிப்படையாக இருக்கிறார்கள், யாரும் எதுவும் செய்யவில்லை, ஒருவேளை இவர் தான் மெசியா என்று அவருடைய தங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையை நிறைவாக குறைவான அளவில் அவர்கள் மேலும் அவர்களுக்கு சந்தேகம் வருகின்றது. இவர்தானா அல்லது இவர் அல்லவா, வேறு யாரும் இவரை குறிப்பிடுகிறார் நமக்கு தெரியும். இவர் அந்த யோசேப்பின் தச்சனின் மகன் அல்லவா, இவர் நாசனம் சொல்கிறார். ஆனால் மெசியா வரும் பொழுது அவரை குறிப்பிடுகிறார் என்பது யாருக்குமே தெரியாது. தங்களுக்குள்ளே இவ்வாறாக அரைமுறை விசுவாசத்தோடு அவர்களுடைய அந்த மற்ற பேச்சுக்களோடு ஆண்டவரை பற்றி இழிவாக பேசவில்லை என்ற போதிலும் ஒரு நம்பிக்கை பேசுகிறார். முதல் வாசகத்தில் நாம் ஆசை கேட்போம், கொள்ளாதோர் தீயோர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள், மற்றவர்களை வழித்துரைப்பார்கள். இப்பொழுது தமிழகத்திலே தேர்தல் நேரம், அந்த சோசியல் மீடியாக்களிலே சமூக வலைதளங்களிலே பலவிதமான வதந்திகளும் பலவிதமான ஏற்க முடியாத வாசிக்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. டெமோக்ராட்டிக் அன்பார்மெண்ட் அதெல்லாம் பெரிய பயங்கரமான கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அகாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது சிலருக்கு பார்க்கும்போது எதுவும் ஃபேக் ஐட்டங்கள், சிலருக்கு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து எல்லாம் கிறிஸ்துவ பெயர்களை கொண்டதாக இருக்கிறார்கள். நம்ம ஆட்சி என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். கடவுள் பயனை இல்லாதவர்கள், தீய சக்தியை கொண்டவர்கள் இவ்வாறாக பேசுவதாக அது ஏறக்குறைய 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஞான நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் சிந்தித்து பார்ப்போம். சீனா நாட்டிலே மறைப்பணியாளராக சென்ற ஹட்சன் டெய்லர் என்பவர் அங்கு சிறப்பான முறையில் பணியாற்றி அவர் செய்த ஒரு செயல் என்னவென்றால், அங்குள்ள அந்த இளைஞர்களை அல்லது அங்குள்ள அந்த மக்கள் சிலரை பிற இடங்களுக்கு மறை வல்லுநர்களாக அல்லது மறையை பரப்புபவர்களாக, மறை சாட்சிகளாக அவர்களை அனுப்ப திருமணமானார். அவர்கள் அதை ஏற்றுக்கிறார், சவாலையும். அப்பொழுது அவர்களை எச்சரித்து அனுப்பினார், பாருங்கள், நீங்கள் செல்லும் பொழுது கடவுள் உங்களுக்கு அவரது மாண்புமிக்க கதவுகளை திறந்து உங்களை வரவேற்பார். உங்களுக்கு அவரது ஆவியை வழங்கி உங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி உங்களை ஏற்றுக்கொள்வார்.
நீங்கள் செல்லுமிடமெல்லாம் அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார் என்று கடவுளுடைய அந்த உடனிருப்பை அவருடைய அருள் செயல்களிலும் அதே நேரத்தில் விழிப்பாயிருங்கள், கவனமாக இருங்கள். ஏனெனில் சாத்தான் தனது வாயிலை திறந்துவிட்டு அவன் உங்களை சோதிப்பதற்கு தயாராவான். அவன் உங்களை பலவிதமான இன்பங்களை எல்லாம் ஆசைகளை எல்லாம் காட்டி அதனால் உங்களை ஈர்ப்பதற்கு உங்களை கடவுளுடைய பாதையிலிருந்து கடவுளுடைய பணிகளிலிருந்து சிதைப்பதற்கு அவனும் தயாராக இருப்பான். எனவே நரகத்தின் கதவுகளும் சாத்தானுடைய கதவுகளும் திறந்துவிடப்படும் என்று அமைச்சர் அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கின்ற உலகத்தில் இவ்வாறாக நன்மையும் இருக்கின்றது. நன்மை இந்த உலகத்தில் தீமைகள் கடவுளாய் இல்லாதோ கொள்ளாதோ அல்லது வேண்டுமென்றே தீய செயல்கள் செய்ய அஞ்சாதவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். நமது நம்பிக்கை நம்மை காப்பாற்ற வேண்டும். பொன்னானது தங்கமானது எவ்வாறு நெருக்கிடப்பட்டு அது புடமிடப்படுகின்றதோ தூய்மையாக்கப்படுகின்றதோ அதேபோன்று அதைவிட மேன்மையான பன்மடங்கு விலை மதிப்புள்ள நமது நம்பிக்கையும் கூட நமது விசுவாசமும் கூட ஆண்டவரால் சோதிக்கப்படுகின்றது. சோதிக்கப்பட்டு நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஆக்கப்படுகின்றோம், ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். பேருடைய வாருங்கள், நாமும் இயேசுவிற்கு நெருக்கமானவர்களாக என்றென்றும் வாழ, விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ, சுமை சுமந்து சொன்னிருப்பவர்களே எல்லோரும் என்று வாருங்கள் என்று சொன்ன அந்த நல்ல இணையத்தை நாம் ஈர்க்க பெற்று தாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கும் தீயோனுடைய பொல்லாருடைய வழியிலோ அவனுடைய வாழ்வில் தங்குகிறார் நாம் இறையர்களை கடந்து மன்றாடுவோம். விசுவாசத்தின் மன்றாடு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனையே மனிதனாக அனுப்பி அவரது திருதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். நமது பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டெல்லாம். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ பேராயர், ஆயர்கள், துணை ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேதப்பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரச பரப்ப அயராத ஆர்வமுடன் ஒழிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவற்றையில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணப்பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசையை கொடுத்தருளும். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுவோம். கேளுங்கள் தரப்படும் என்று சிந்தைகள் தெய்வமே இயேசுவே, இதோ நாம் எழுப்பியிருக்கின்ற எங்கள் மன்றாட்டுகளுக்கும் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பயந்திருக்கின்ற எங்களது அத்தியாவசிய உண்மையான தேவைகள் அனைத்தையும் அறிந்த நீர் இவற்றையெல்லாம் சுத்தமானால் நமக்கு குடும்பமானால் எமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று உமது திருநாமம் அழைத்து வைக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல தெய்வமே, ஆமென். உன்
தூயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் நல்ல இறைவா, இப்பலியின் விளைவிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் படித்தமடைந்துள்ளவர்களோ நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லை எல்லாம் இல்லை இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாம் நமக்கு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளாலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது பணிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேந்தி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர்வதிப்பவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்களுக்கு செலுத்தி அதை மீட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிலிருந்து அருந்திய மீன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏன் இது புதிய நிலையான வெண்மணிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்த அப்பத்தை நீர்களின் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று நமக்கு ஊழியக்கூடிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுவீர்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாதோ, எங்கள் துணை ஆயர்கள் சத்யகுமார் மற்றும் சுசிநாதன், எல்லா நல்லிகளாகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருக்கும். மேலும் இருக்கிற நோக்கத்தில் உள்ள எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்துடையவர்களுக்கு நினைவு கூர்ந்து உமது திருமுகோடு ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயும் கடவுளின் கண்ணித்தான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் முப்பொந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர்களிடம் நாம் இல்லை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உத்திரமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மரமருட உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் நிறைவேற்றியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்பிக்கையுடன் மன்றாடுவோமாக. விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீவிரத்திலிருந்து எங்களை முழுமையாக விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொண்டிருந்தமை மன்றாடுகின்றோம். உமது இரண்டற்ற உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் என்பதற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு வழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை வழித்தருவீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் நாம் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே, இறக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம் மேல் இறக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒருவருமே பேறு பெற்றோர். பாவியாக இருந்த என் பாவ
இயேசு என்னில் இருக்கிறார் என்ற ஆனந்தம். இரண்டு புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடுகின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கினார், ஆவி பொழிந்த என்னையே தாவி அழைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கினார், ஆவி பொழிந்த என்னையே தாவி அழைத்திட்டார். அன்பே அவர் பெயரா, அன்பே அவர் பெயரா, அருளே அவரின் மொழியா, இருளே போகும் மொழியா, இருளே போகும் மொழியா. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடுகின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடுகின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. எனக்கு செய்யப்படுகின்ற நிந்தயமான பரிகாரமாக எங்களை ஒப்படைக்கின்றோம் என்று
கிறிஸ்து இரத்தம் சிந்தி தாம் அருள் வளத்திற்கு ஏற்க நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்து பாவங்களை கரைத்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்படுங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளை ஆசீர்வதித்து மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உள்வழியரை பாரும், நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் உம்மினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் கொள்ளும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தாய் வணங்கி மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய